ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு லேப்டாப் எங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் லேப்டாப்பே காணோம். திவ்யா இருந்துட்டு நிலா என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், லேப்டாப்பை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன லேப்டாப்பை தேடிட்டு இருக்கியா? வரும்போது கொண்டு தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிற போது கூட நான் லேப்டாப்பு என் பக்கத்தில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா லேப்டாப் இப்போ எங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கேட்கவும், நிலா இருந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஐயோ டென்ஷனில் லேப்டாப்பை ஆட்டோவிலே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா வந்து கேட்கவும், எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ராகவ் இருந்துட்டு, நிலா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், கிளைண்ட் வரத்துக்குள்ளே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், லேப்டாப்பை கொண்டு வாங்க தானே சொன்னேன், ஆனால் நீங்கள் என்னடனா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரகப் அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லி முடிங்க, டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லேப்டாப்பை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன நிலா இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்க ஹோம்ஒர்க் நோட்டை வீட்டில் விட்டுட்டு வந்தன்ற மாதிரி லேப்டாப்பை விட்டுட்டு வந்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? இத்தனை பேர் இருந்தோம், இந்த ப்ரெசன்டேஷனை உங்ககிட்ட நான் கொடுத்தேன், என்ன ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவீங்களேன்னு தான். ஆனால் நீங்கள் என்னடனா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு வந்துட்டேன்னு ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், உங்களாலலாம் இந்த கிளைண்ட்டை வந்து என்னால் மிஸ் பண்ண முடியாது. இவங்க நம்ம ஆஃபீஸை தேடி வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆனால் நீங்கள் என்னடனா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். போயிட்டு உடனடியாக லேப்டாப்பை எடுத்துகிட்டு வாங்க. ராகவ் இருந்துட்டு நிலா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. நிலாவும் வேற வழி இல்லாமல் சோழனுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரியான நேரத்தில் நிலா கால் பண்ண உடனே சோழா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வாய்ஸை கண்டுபிடிச்ச உடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து ஓரமாக போடுறாங்க. ஆமாம் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொன்ன உடனே நிலா இருந்துட்டு, ஆமாம் பெரிய பிரச்சனையாயிடுச்சு, இன்றைக்கி கிளைண்ட்டோட மீட்டிங் இருந்ததில்ல, அந்த மீட்டிங்கில் லேப்டாப்பில் தான் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சேன், லேப்டாப்பை ஆட்டோ ஏறும்போது ஆட்டோவிலே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் இருந்துட்டு, என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் சோழன், அதில் தான் எல்லாமே இருக்குது. இப்போ கிளைண்ட் வேறு வந்துடுவாங்க, மேனேஜர் வேறு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னோடய பாஸும் திட்டிகிட்டு இருக்காரு, என்னால் ஏற்றுக்கவே முடியல, தயவு செஞ்சு எனக்கு அந்த லேப்டாப்பை மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க பதட்டப்படாதீங்க, நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச டைம் இருக்குல்ல, இன்னும் 1 ஹவர் இருக்குது, எப்படியாவது அந்த லேப்டாப்பை நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு, அந்த ஆட்டோவோட அடையாளத்தை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா, நம்பர் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை அந்த ஆட்டோக்காரோட எப்படியும் ஃபோன்பே பண்ணியிருப்பீங்கல்ல, அதனால் அந்த நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் ஃபோனை மறந்து வீட்டில் வச்சுட்டு தான் சொன்னார், அதனால் கையில் தான் பணத்தை கொடுக்க சொன்னார், நானும் கையில் தான் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்பர் கூட என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் கூலாக இருங்க, நான் போயிட்டு லேப்டாப்பை கண்டுபிடிச்சிட்டு வரேன், அப்படி ஏதாவது அந்த ஆட்டோ பற்றின ஞாபகம் வந்தால் நான் உங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அதை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க தெரிஞ்ச ஆட்டோ ஸ்டாண்டில் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இங்கே யாரும் அந்த இடத்துக்கு போகலையாப்பா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே போயிருக்காங்களான்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் தெரிஞ்ச ஆட்டோக்காருக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, யாருமே போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லலாம் வண்டி பிடிக்கல, அவங்க ஏதோ ஒரு ஆட்டோவில் தான் ஏறி போயிருக்காங்க, அது எதுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது தெரிஞ்சுதாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அந்த ஆளோட கொஞ்சம் அடையாளம் மட்டும் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, அவருக்கு ஒரு 50 வயசு அந்த மாதிரி ஆகும், அதே மாதிரி கொஞ்சம் தாடியும் வச்சுருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி ஆட்டோவில் கூட ஜீசஸ்னு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த அடையாளத்தை வச்சு நம்ம சோழனும் நிலா எங்கே ஆட்டோ ஏறி இருப்பாங்க, எங்கே இறங்குனாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோக்காருக்கு ஏன்
யாரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அந்த ஆட்டோக்காரர் ஓனர் வீட்டுக்கே போயிறாங்க. "நான் ஆட்டோவ வாடகைக்கு விட்டுட்டேன் தம்பி. வேணா டிரைவரோட நம்பர குடுக்குறேன். அத வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்சா புடிச்சுக்கோங்க." அப்படின்ற மாரி அந்த ஓனர் வந்து சொல்லிறாங்க. சோழன் இருந்துட்டு அந்த ஆட்டோக்காருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஒய்ஃப் தான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டோவில் எங்கள் ஒய்ஃப் வந்து லேப்டாப்பை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது என்ன சோப்பு டப்பாவா மறந்து வச்சுட்டு போகிறதுக்கு? உங்கள் ஒய்ஃப்க்கு இவ்வளோ கூட அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ஏதோ ஒரு டென்ஷனில் விட்டுட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம நிலா இருந்துட்டு கேபினுக்கு வராங்க. ராகவ் இருந்துட்டு, "என்ன நிலா, உங்ககிட்ட நான் போய் லேப்டாப்பை எடுத்துகிட்டு வர சொன்னால் நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்க. அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன நிலா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி நான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை உங்களுக்கு கொடுத்தேன். ஆனா, நீங்க என்னடான்னா, லேப்டாப்பு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி அசால்ட்டா ஒரு விஷயத்த சொன்னீங்க. போய் எடுத்துட்டு வாங்கனாக்க, இப்படி கூலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? இத்தன பேர் இருந்தும், உங்க மேல நம்பிக்கை வச்சு, இந்த கிளையண்ட்டுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணா, நீங்க என்னடான்னா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த லேப்டாப்ப வேற ஏதாவதுல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஃபோன்ல எதுவும் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், லேப்டாப்ப தவிர நான் வேற எதுலயும் சேவ் பண்ணல ராகவ். தயவு செஞ்சு மீட்டிங்கை ஒரு நாள் தள்ளி வைக்க முடியுமா? அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய கிளையண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் தானே! தெரிஞ்சும் அவங்க கிட்ட போயிட்டு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? நம்ம முறைப்படி பார்த்தா அவங்க இடத்துக்கு தான் நம்ம போயிருக்கணும். ஆனா அவங்க டீசென்ட்டா நம்ம இடத்துக்கு அவங்க வராங்க. அவங்க அவங்க கிட்ட போயிட்டு ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? என்ன நிலா, விளையாடிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்களால இந்த மீட்டிங் தள்ளி போகக்கூடாது. இன்னைக்கு இந்த மீட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேணா அந்த படத்திலேயே நான் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? என்ன நிலா, நான் ஸ்க்ரீனில் தெரியிற மாரி அவங்களுக்கு நான் சொன்னேன். ஆனா நீங்க என்னடான்னாக்க பேப்பரில் காட்டுறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நிலா நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் அந்த கிளையண்ட் ஃபோன் பண்ணி, "இன்னைக்கு மீட்டிங் கன்ஃபார்ம் தானே? எத்தனை மணிக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "நம்ம ஃபிக்ஸ் பண்ண டைம் தான். நீங்க நேரா ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உங்களால அந்த கிளையண்ட்ட நான் மிஸ் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்தே ஆகணும். போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நிலாவும் சோழனுக்கு ஃபோன் பண்ணி, "என்னாச்சு சோழா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "அட்ரஸ கண்டுபிடிச்சாச்சுங்க. நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா லேப்டாப்போட வந்துடுறேன்." அப்படின்ற மாரி சோழன் இருந்துட்டு அந்த அட்ரஸ வச்சு நேரா கிளம்பிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.